வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி திங்கக்கிழமை அதோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ முடிவில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் வேணால் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இந்த திங்கக்கிழமை நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த வீடியோ வந்து இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் சேனல் விட்டு வெளியில் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறது வாய்ப்பு தான் சொல்லியிருந்தோம். சேனல் விட்டு இறங்கினாலும் மார்க்கெட் திருப்பி மேலே தான் போகும்னு சொல்லியிருந்தோம். சேனலுக்கு மேலேனாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதா சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஆனால் கேப் அப்லாம் அடைஞ்சி மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் என்ன ஆச்சு, காலைல 5 மினிட்ஸே அதால் பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப அப்படியே கன்சால்டேஷன் ஆகிட்டே இந்த ஏரியாக்குள்ளே இந்த ஒரு இடம் மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து ஒரு மூமெண்ட் தான். இந்த இடம் மட்டும்தான் அடைஞ்சி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லொக்கேஷனில் மட்டும்தான் ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெரிய ஆப்ஷன் ப்ரீமியம் பெருசாக இல்லை. இந்தியா விக்ஸ் ரொம்ப 10க்கு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அந்த ப்ரீமியம் பெரிய மூமெண்ட் இல்லை. மார்க்கெட் அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக இதிலேயே அப்படியே ஓட்டி முடிஞ்சிருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 19,725 வரைக்கும் மார்க்கெட் போயிருந்துச்சுன்னா மண்டே அன்னைக்கு வெரி புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் பெரிய சொதப்பலாக தான் முடிஞ்சிருக்கு. அது நம்ம திங்கக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ தேவையில்ல ரிமூவ் பண்ணிடுறேன். நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ப்ளூ கலர் இன்றைக்கி ஒரு டே உள்ளவும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சேனல் போட்டிருக்கும். இந்த சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 19,624 அப்படிங்கிற லெவல்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த இடையில ஒரு கேப் அப் நடந்துட்டு இன்றைக்கி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த சேனலை பிரேக் பண்ணால் அந்த கேப் அப் இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகி மார்க்கெட் இந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து இறங்கி மார்க்கெட் வந்து திருப்பி அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இதுக்கு தான் இந்த இடங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தான் எடுத்துக்கணும். இது பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பும் அதிகமாக தெரியுது. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு வந்து ஒரு பெரிய கேப் அப் கொடுத்தா 19,750 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு, இந்த 760 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் பெரிய கேப் அப் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக மார்க்கெட் பெரிய லெவலில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவல்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்த ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு கேப் அப் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய கேப் அப் இருந்தால் மறுபடியும் மார்க்கெட் மேலே நிற்க பார்த்த வாய்ப்பு இருக்குது. ஒரு கேப் டவுன் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. மார்க்கெட் வந்து மதில் மேல் பூனையாக தான் இப்போ இந்த இடத்துல செட்டப்பே இருக்குது. ஆனால் வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா, வீக்லி கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஹேமர் போட்டுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வீக்லி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் மேலே நோக்கி முடிகிற செட்டப் தெரியுது. ஒருவேளை நம்மளை பொறுத்தவரை டேக்கு நமக்கு திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சொதப்பலாக தான் தெரியுது. இன்னோட மார்க்கெட் செக்டரே கொஞ்சம் குழப்பமாக தான் முடிச்சிருக்காங்க. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் அப் இருந்தால் மார்க்கெட் மேலே நோக்கி போகிற வாய்ப்பு இருக்கும், இல்லைனா டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நாளை பொறுத்தவரை டவுன்னா ரொம்ப டவுன் கிடையாது. டவுன்னா கிட்டத்தட்ட 19,450 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கேப் அப் இருந்தால் மார்க்கெட் மறுதரம் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியில் வேறு சொல்லியிருந்தோம், இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆகி ஒருவேளை மார்க்கெட் திருப்பி இந்த சேனல் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் போகிறது வாய்ப்பு சொல்லி ஆப்ஷன் பையருக்கு இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு வாய்ப்புன்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் தெளிவாக. பார்த்தீங்கன்னா அழகாக இந்த இடத்துல சேனல் அழகாக ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன இந்த ரேஞ்சுக்கு அழகாக நம்பர் போட்டு கொடுக்கணும். இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் இறங்கிட்டு தான் மார்க்கெட் மேல் நோக்கி கிட்டத்தட்ட 44,500 ரூபான்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல ரீச் ஆகிட்டு தான் மார்க்கெட் திருப்பி டவுன் கொடுத்துச்சு. சரி, நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சேனல் ஒன்று போட்டிருக்கோம், நிஃப்டி மாதிரி இதுலேயும் இதே சேனல் தான் வருது. இந்த சேனலில் பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் அப் தான் மார்க்கெட் நிர்ணயிக்கிற வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப் இருந்து இந்த ரோஸ் கலர் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம், இது 1 ஹவரில் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேல் நோக்கி போகிறதுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் ஈஸியாக மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக இந்த லொக்கேஷனில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பெரிய சொதப்பலாக ஒரு சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னு டவுன் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணால் ஒன்று சைடுவேஸு இல்லைன்னு டவுனு. கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ வரைபடம்னு பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ பார் என்னன்னா இது ஒரு இடையில கேப் அப் நடந்து இந்த கேப் அப்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த சேனலை பிரேக் பண்ணால் இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
இல்லை மார்க்கெட் வந்து இந்த கேப் அப் இந்த இடத்துல ஒரு லொக்கேஷனில் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சுன்னா இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த சேனலை ரீடெஸ்ட் இந்த சேனல் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலேக்கு போகிறது வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் இருந்தால் ஃபர்தராக மறுபடியும் பெரிய புல்லிஷ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைடு வேஸும் டவுனும் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.